ஹாய் ஹலோ லெட் ஆஃப் டியூவர்ஸ், நான் உங்கள் ரசின் ஃபைசல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சமீப காலமாக தொடர்ந்து வேலையின் காரணமாக வீடியோஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலை. இனி ஒரு காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோ வரும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமையான கிணற்றில் சூறாவளி எடுக்கிறது, அதாவது சூறாவளி நெல்லிக்கட்டை என்று சொல்லக்கூடிய கிணத்துக்கு கீழே பழைய காலத்தில் பதிக்கப்பட்டுள்ள நெல்லிக்கட்டை எப்படி எடுத்து சூறாவளி கட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். பார்ப்போம் வாங்க ஃபுல்லாக. எடுத்து தம்பி, எடுத்து விட்றோம். 10 ரூபா எடுத்துக்குவா. தண்ணி ஊற ஆரம்பிச்சிடுங்க. கேளுங்க சின்ன தம்பி, தம்பி தண்ணி ஊற ஆரம்பிச்சுங்க, மேலே வரும். அப்புறம் ரொம்ப இன்ஜின் வச்சு இறக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துருங்க தம்பி. முடிச்சு விட்றாங்க. 10 ரூபா எடுத்து விட்றேன். தம்பி சொன்னது விவரமாக சொன்னதான் புரியும். நாளைக்கு சூறாப்பள்ளி எடுத்துருவோம். சரிண்ணா, மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. 10 ரூபா அள்ளி கொடுத்துருவோம். ஊத்து கலரை திறந்து விட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் கலக்கி விட்டோம்னு வச்சுக்கலாம், தண்ணி அப்புறம் ஃபுல்லாக ஓடியாந்துடும். அதுக்கு தான் ஊத்து கலரை எடுத்து வச்சு காலையில் வந்த இடம் நம்ம இதை எடுத்துருவோம். நீங்கள் சொன்னது மாதிரி வட்டம் எடுத்துருவோம். எல்லா வட்டமும் சரி எடுத்தோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊறினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நமக்கு பிரச்சனை வேலை முடியுது. இதை நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சு அதுக்கு தான் இந்த அசடை வந்து நாங்கள் முன்னாடி அழுறது அடியாச்சு. செயலில் தண்ணி வந்து தெரிதா? நாளைக்கு சூறாப்பிலே எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து சைடு ஃபுல்லா எடுத்தாச்சு. கசல் எல்லாத்தையும் தண்ணிக்கு அடிமட்டத்துக்கு போயிட்டு ஒண்ணு எடுத்துறோம்னா ஃபுல்லா எல்லா தண்ணி நிறைய என்ன சொல்றேன். காலையில வந்து அந்த தண்ணி மட்டத்தோட நிக்கும், அதோட சேர்ந்து ஒன்னா இதாக கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு எடுக்கிற போ தண்ணி அதிகமாக முடாச்சு. நாளைக்கு நேற்று வந்துடும் வந்து சூறாப்பள்ளி நீங்க சொல்லி வட்டா எடுத்துருவோம். அதுக்கு தானே தண்ணி பீரு கிளம்ப போனாலே ரெண்டு பட்டாட்டா போதும். ரெண்டா போதும். எப்படி நம்மளது இந்த உரம் இறக்கிருக்காங்கல்ல, இந்த உரம் அப்புறம் கீழே இறக்கிடுவாங்க. கீழே இருந்து கொண்டு வரப்ப இந்த மாதிரி சுண்டு வச்சு பூச மாட்டாங்க. சும்மா தாங்கல்ல வச்சு பூசிக்கிட்டே வந்து அப்படி காலைல 10 மணிக்கு சூறாவளி எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் இப்போ நோட்டு விட்டோன்னு வச்சுங்க, தண்ணி அதிகமாக நாளைக்கு மோட்டார் வச்சு நீங்கள் இறக்கணும். நாங்கள் எட்ட முடியாது. 12 வருஷமாக அந்த சூறாவளி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூறாவளிங்கிறது வந்து ஒரு நெல்லிக்கட்டை தான், வண்டி வட்டா மாதிரி. அதில் ஒரு வட்டம் எடுத்தாலும் சரி, அந்த சூறாவளிங்கிறது முடிஞ்சு போட்டு அதை நம்ம வச்சு விட்டு மேலே மனக்கட்டில் வீடு கட்டினோம்னு வச்சுங்களேன், அது வந்து என்றைக்குனாலும் பாதிப்பு. ஏன்னா பாதிப்புனா நைட்டில் நம்ம வீட்டை கட்டி நம்ம அப்படி எடுத்துக்குவோம், கலகலங்கும், குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் உண்டாகும். அதுக்கு தான் நெல்லிக்கட்டையில் ஒரு செல்லை எடுத்துகிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாமே முடிஞ்சு போட்டு நம்ம உடச்சி தள்ளி விட்டுட்டு திருப்தியாக இருக்கலாம். இது ஒரு இது மாதிரி அதான் உள்ள மேட்ரு. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நாங்கள் நல்லதமாக நாளைக்கு இந்த வட்டாவை எடுத்து கொடுத்துட்றோம். நீங்கள் இந்த வட்டா நாங்கள் எடுக்கிறப்பையும் அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க, அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்பிடுவோம். சேப்பா கணேசன் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து இந்த நெல்லிக்கட்டை எடுக்கிறப்ப கணத்துக்குள்ளேயே ஃபோட்டோ எடுத்து அவங்களை அனுப்பி விடுங்க. அதுக்கு வேலை வந்து அவங்களுக்கு நிறைய செய்யும். அது எங்கள் ஊர் மாப்பிள்ளையா, நீங்கள் எங்கள் தம்பி ஊர் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது நான் சொல்கிறேன். கேணியை வந்து அப்படியே வச்சு உடச்சி தள்ளி விடக்கூடாது. உடச்சி மூடிட்டோம்னு வச்சுக்கலாம், அது நமக்கு பிரச்சனை பெருசாகும். அது வந்து மாதிரி அதனால தான் உள்ள நெல்லிக்கட்டை அப்போ கட்டுறப்ப என்ன செய்வான், 30 அடிக்கு கிலோ ஒரு நெல்லிக்கட்டையை போட்டு கட்டி போடுவான் ரவுண்டில். அதுக்கு மேலே தான் அடுக்குவான் உரை. அந்த உரையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நமக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அந்த ஒரு செல் எடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா அதில் நமக்கு எந்த பிரச்சனைக்கும் வேலை இருக்காது. நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம சும்மா உடச்சி விட்டுச்சா அப்படின்னு உடச்சி விட்டு தள்ளணும்னு வச்சுக்கலாம், அது காலங்காலமாக நமக்கு பிரச்சனை, பொண்டாட்டி பிடிச்ச பிரச்சனை, ஒரு பிரச்சனையாகும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள். நேற்று சாயங்காலத்தோடு முடிச்சுட்டு இன்றைக்கி 2வது நாள். காலையில் கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல 6 மணிலேன்னு எடுத்துகிட்ருக்குறாங்க. நேற்று எடுத்ததுக்கப்புறம் திரும்பி தண்ணி லெவல் ஏறிடுச்சு. இன்னைக்கு காலைல திரும்பி வரப்போ தண்ணி ஊறி தண்ணியில் ஏறிட்டு திரும்பி காலையிலேன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் இறச்சிட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொடுக்குற காவில் நேற்று கொடுத்துருக்கீங்க.
அதனால ஒன்றும் இல்லை விடு. கோழிக்காய் வந்து 20 ரூபா வாங்கணும். இதே தன்மையான 15 ரூபா கிணத்து எடுத்துட்டு கூட இல்லை அது கேட்கல, எடுத்துட்டும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அது ஏன் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, கிணத்துல கிணறு உட்காந்துவிடும். உட்காந்து நம்மளுக்கு பிரச்சனை போயிடும். இப்போ எடுக்காம உட்காந்துட்டு வச்சுங்க, சிக்கலாக போயிடும். சுத்தமாக அள்ளிட்டு கிடக்கணும். ஏப்பா, உடுப்பா, ஏப்பா நீ வேற? திருப்பி போடு, அந்த தகுவை உள்ள திணிடா, அப்பதான் வரும் அது. பரட்டி போடுறேன், திருப்பி போடு. நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் 150 வருடங்களுக்கு முன்னால் கிணறு என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டு, இப்போ உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன இது வாங்க, இங்கே வாங்க கேமராமேன், இங்கே பாருங்கள். இதுதான் அந்த கீழே இதுன்னு சொல்கிறது சூர்வாளிங்கிறது. இது இருக்கும் ஒரு எப்படியும் சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு 30-40 கட்டை இருக்கும். நம் முன்னோர்கள் இது வந்து ஏற்படுத்தி கிணறுண்டு. இப்போ 150 அடி 200 அடி நம்ம எவ்வளோ இது பண்ணாலே வந்து தண்ணி வரமாட்டேங்குது. பாருங்கள், வெறும் 25 அடி தான் இது. அப்படியே காமிங்க, அப்படியே வெறும் 25 அடி 150 வருடங்களுக்கு முன்னாடி இது பண்ணது. இப்போ வரைக்கும் ஊற்று எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆறுன்னு பிடிச்சிக்காருங்க. அது மாதிரி வந்து இப்போ பாருங்கள், 2 நாளாக வந்து காமிதான். அந்த கிணத்தை நாங்கள் வந்து இப்போதைக்கு துக்கலான்னு இங்கே ஒரு வீடு கட்டலான்னு ஒரு சின்ன பிளானில் 2 நாளாக வந்து முயற்சி பண்ணி இன்னைய வரைக்கும் அந்த கிணறுங்கிற ஒரு இதில் வந்து தண்ணி இறக்க முடியாமல் இன்றைக்கி இந்த மோட்டரை கொண்டு வந்து வச்சு இறச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியும் வந்து இந்த தண்ணி வந்து இதாக மாட்டேங்குது. இது முன்னோர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய நம்ம அவங்களாம் பாக்கியம் இது பண்ணியிருக்கணும். எப்படி சொல்லணும்டா பார்த்துங்க, அதை காமிங்க அப்படி. தம்பி பாறை வந்துருக்கு, பாறை. முருகேஷ் பாரு.